வெற்றிமாறன் அவர்கள் ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத தாண்டி கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காப்ல. அந்த கம்பெனியில் இனிமேல் நான் படங்கள் பண்ண மாட்டேன், அந்த கம்பெனியை இழுத்து மூடுறேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காப்ல. என்னடா நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் இப்படி சொல்கிறாப்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடியும் நிறைய ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாமாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப வருடங்களாகவே வெற்றிமாறன் அவர்கள் சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எக்கச்சக்கமான தரமான படைப்புகளும் வந்திருக்கு. ஏன் இவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இவரே இயக்கிய படங்களும் இருக்குதுங்க. இவர் இயக்குனராக இல்லாமல் ஒரு சில வெளிப்படங்களுக்கும் இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2-3 படங்களில் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ லாக் ஆகிட்டாப்புல. ஆண்ட்ரியா நடிப்பில் உருவாயிருக்க மனுஷி அப்படிங்கிற திரைப்படம், அதே மாதிரி பேட் கேர்ள் அப்படிங்கிற திரைப்படம், இந்த 2 திரைப்படங்கள் மேலேயும் எக்கச்சக்கமான இஷ்யூஸ் வந்திருக்கு. இவர் கோர்ட்டு அது இதெல்லாம் அலைஞ்சிருக்காப்புல. சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படிங்கிறதுனால படம் ரிலீஸ் ஆகாதனால ஃபினான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அதனால உதயம் NH4 ஸ்டார்ட் பண்ண இவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை பேட் கேர்ளோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல டைரக்டர்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இவரோட திரைப்படத்தில் அதிக வசூல் பண்ண திரைப்படம் வடச்சென்னை தான், அதுவும் 50 கோடி தான். இவர் படங்களையெல்லாம் கொஞ்சம் ஓட வச்சாதானே இவரும் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஒரு யதார்த்த சினிமா எடுக்கிற இயக்குனருக்கு இதுதான் நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.